வசந்த கர்ணா கூட குற்றவாளியா சுத்தவாளியா என்று வாதம் நடந்து கொண்டிருந்த போது அவர் ஒரு குற்றவாளி என்பதை நிரூபிப்பதற்கான அனைத்து முகாந்தரங்களை நோக்கி வழக்கு நகர்ந்து கொண்டிருந்த போது இடையிலே ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. அவற்றைத்தான் நாங்கள் இப்போது என்னென்று பார்ப்போம். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணா கூட உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததை அடுத்து உயர் நீதிமன்றம் மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த வழக்கை இடைநிறுத்துகின்றது. உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு இடைநிறுத்தப்படுகிறது. அதன் பின் வசந்த கர்ணா கூட அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்தவர் உங்களுக்கு யாவருக்கும் தெரிந்தவர் கோட்டாபாய ராஜபக்ச. இவர்கள் இந்த கடற்படை தளபதியாக இருக்கலாம் அல்லது இலங்கையில் இருந்த முப்படைகளையும் இயக்கிய யுத்த காலத்திலே அங்கு இயக்கிய கோத்தபாய வதை முகாமா இருக்கலாம், திருகோணமலை கடற்படை வதை முகாமா இருக்கலாம், அதற்கு மேலதிகமாக பல இராணுவ ஒட்டுக்குழுக்களை வழிநடத்தியதாக இருக்கலாம், ட்ரிப்போலி பிளட்டூன் என்கின்ற அமைப்புகளை இயக்கிய கதாநாயகன் கோட்டாபாய ராஜபக்ச பதவிக்கு வருகின்றார். உடனடியாக வசந்த கர்ணா கூடவெல்லாம் ஐயையோ நாங்கள் எல்லோரும் நிரபராதிகளாகிவிட்டோம் என்கின்ற ஒரு மனநிலை அவர்களுக்குள் ஏற்படுகிறது. இந்த வழக்கினுடைய இடைநிறுத்தமும் அதற்கு வாய்ப்பாக அமைகிறது. அதன் பின்னர் வசந்த கர்ணா கூட வடமேல் மாகாண ஆளுநராக நியமிக்கப்படுகின்றார். சிரேஷ்ட சட்டத்தனி கௌரி சங்கரி தவராஜா யுத்த இறுதி காலகட்டங்களில் உயிர் அச்சுறுத்தல் கூட இருந்தது. குறித்த காலங்களில் கடந்த காலங்களில் அவரோடு உரையாடுகின்ற போது குறிப்பிடுவார், இரவு 8 மணிக்கு பின்னர் அவர்களுடைய நிலைய தொலைபேசி அழைப்பை கூட அவர்கள் பதிலளிப்பதில்லை, சில வேளைகளில் அவற்றை துண்டித்து விடுவோம் என்று கூறுவார். காரணம் என்னவென்று சொன்னால், பெயர் தெரியாதவர்கள், யார் என்று தெரியாதவர்கள், தமிழில் கதைப்பார்கள், சிங்களத்தில் கதைப்பார்கள், ஆங்கிலத்தில் கதைப்பார்கள் என்று அந்த தொலைபேசியே கிட்ட செல்வதற்கே ஒரு அச்சப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையை கூட பல சந்தர்ப்பங்களில் குறிப்பாக என்னுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் சட்டத்துறை சார்ந்து பல பணியாற்றிய போது அவரோடு உரையாட கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் அவற்றை பகிர்ந்திருக்கின்றார். ஒரு கட்டத்தில் கேட்டேன், நீங்கள் கௌரி சங்கரியாக இருக்கின்றீர்கள், ஒரு தமிழ் பெண்ணாக இருக்கின்றீர்கள், வசந்த கர்ணா கூட கோட்டாபாய வந்துவிட்டால் இதனை எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீர்கள் என்று அவர் கூறிய ஒரு வசனம் தான் இன்னும் ஞாபகம் இருக்கின்றது. என்னுடைய நம்பிக்கையாக இருப்பது என்னிடம் இருக்கக்கூடிய சட்டத்துறை, எனக்கு நம்பிக்கை தருகின்ற நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான நீதி பரிபாலன் தான் என்னிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை. இலங்கை நீதிமன்றத்திலே இந்த விடயங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியும். அதனை நோக்கி நகர்ந்தேன். ஏதோ ஒரு இடைக்காலத்திலே ஒரு சின்னொரு தடங்கள் வந்திருக்கின்றது. கோட்டாபாய இவர்கள் ஜனாதிபதி ஆட்சி மாற்றம் என்பது ஒரு இடைக்கால ஓய்வை ஒழிய இது நிரந்தரம் அல்ல என்று கூறினார். ஆனாலும் இதனை விடமாட்டேன் என்று கூறினார். இயற்கை காலம் அவரை எம்மிடம் இருந்து பிரித்து சென்று விட்டது. அதுதான் இங்கு இருக்கக்கூடிய ஒரு மேலதிகமான தகவலாக இருக்கின்றது.